திமுக நண்பர்கள் எப்போவே சொல்லுவாங்க, திமுக இல்லைன்னா நாம எல்லாம் கல்வி அறிவு இல்லாதவங்களா இருந்திருப்போம், கல்விக்கு அவ்வளவு தூரம் திமுக பங்களிப்பை வழங்கியிருக்கு அப்படின்னு. நான் இப்போ சொல்ல போகிற அதிர்ச்சிகளுக்கு விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் 50 வருஷத்துக்கு திமுகவுக்கு ஓட்டு போடவே மாட்டீங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் விளக்கமாக விரிவாக சொல்ல போகிறேன். தமிழக தனியார் பள்ளி சங்கத்தோட பொதுச் செயலாளர் ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் கடந்த ஆட்சியில் அமைச்சர் அவர்கள் அன்பில் மகேஷோட தலைமையில் எப்படியெல்லாம் ஊழல்கள் நடந்தது, எவ்வளவு வாங்கினாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. பள்ளிகள் திறக்கணும்னா முதல்ல அதுக்கு தடையில்லா சான்றிதழ் வேணும். இந்த தடையில்லா சான்றிதழை அளிக்கிறது அரசாங்கம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வழங்குவாங்க. அமைச்சர்னா அவங்க கீழே வழங்குவாங்க. ஸோ இதில் மட்டுமே ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் 25 முதல் 50 லட்சம் வரை லஞ்சமாக வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2-3 வருஷத்துக்கு ஒருக்கா பள்ளிகளை புதுப்பிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு 2 முதல் 5 லட்சம் வரை ஊழல் லஞ்சமாக பணம் வாங்கியிருக்காங்க. ஸோ லஞ்சம் வாங்கினாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் துணிச்சலாக லஞ்சம் வாங்குறதுக்குன்னே தனியாக ஒரு அலுவலகம் வச்சுருந்துருக்காங்க. அந்த அலுவலகத்தில் 3 பேர் பணியாடிட்டு இருந்தாங்க. வேறு யாரும் இல்லைங்க, அன்பில் மகேஷோட உறவினர், அன்பில் மகேஷ் அவர்களோட நண்பர், திமுக பிரமுகர் ஒருத்தர். ஸோ இவங்க சேர்ந்து ஒரு தனி அலுவலகம் வச்சு லஞ்சம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இவர்கள் லஞ்சம் வாங்கினா மற்ற அதிகாரிகள் சும்மா இருப்பாங்களா? மற்ற அதிகாரிகளும் அவங்க விருப்பத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் லஞ்சம் வாங்கினது மட்டும் இல்லாமல் இதுக்கிடையில் புரோக்கர்ஸ் வேற இருந்திருக்காங்க. நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தனியாக பணத்தை சுட்டிட்டு போனாங்க. ஸோ இப்படி 3 பக்கத்துலேருந்து ஒரு பள்ளியை தொடங்குறதுக்கு லஞ்சம் வாங்கின பிறவும் கூட இவங்க உடனே அனுமதி கொடுக்கறது கிடையாது. தொடர்ந்து இழுத்து அடிச்சுட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சின்ன சின்ன காரணங்களை சொல்லி அவங்கள புறக்கணிச்சு 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் வரை அவங்கள அலக்கழிச்சுட்டே இருப்பாங்க. இப்படி அன்பில் மகேஷ் அவர்களோட தலைமையில் நடந்த ஊழல் மட்டும் வருஷத்துக்கு 400 கோடி மேலே இருக்கும் அப்படின்னு வெளிப்படையாகவே அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம திமுகவோட தொண்டர்கள்ட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்போம். இவ்வளவு பகிரங்கமாக இவ்வளவு வெளிப்படையாக மீடியாவில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஊழல் பண்ணதை வெளியிட்டிருக்காங்க. இதை யாராவது உங்களால் தட்டி கேட்க முடியுமா? அப்படி இல்லைன்னா இது இல்லை, இது தவறான செய்தின்னு திமுகவிலேருந்து இதுவரைக்கும் யாராவது அறிக்கை விட்டாங்களா, பேசினாங்களா? இப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலினையும். உதயநிதி ஸ்டாலின் ஒன்றும் இல்லாத விஷயத்தையே தினமும் பேசிட்டு இருப்பாரு, அறிக்கையாக விட்டுட்டு இருப்பாரு. விஜய் அவர்கள் ஏன் பேசலை, வாய் திறக்கலை, கதறல் கேட்குதா சார், இப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு, வருஷத்துக்கு 400 கோடி, அதுவும் கல்வித்துறையில் குற்றச்சாட்டு வந்திருக்கு. இவங்க யாருமே வா திறக்கலை. இதுலேருந்தே தெரியுது இது 100% உண்மையான குற்றச்சாட்டு. இது மட்டும் இல்லாமல் கல்வி நிறுவனங்களுக்கு இன்னொரு விதத்திலையும் இவங்க நெருக்கடியை கொடுத்துருக்காங்க. அதுதான் குளோபல் 360 அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருந்திருக்கு. இந்த கம்பெனி மூலமாக தான் அனைத்து பள்ளிகளும் யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட யூனிஃபார்ம் மற்ற மாணவர்கள் கூடிய எல்லா பொருளையும் வாங்கணும் அப்படின்னு அவங்கள நிர்பந்திச்சிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ஊழல் 25 லட்சம் 50 லட்சம், இன்னொரு பக்கம் பொருள் வாங்குறதுலையும் ஊழல், நீங்கள் இங்கே தான் வாங்கணும்னு நிர்பந்திச்சிருக்காங்க. ஸோ இப்போ புரியுதா மக்களே, கல்வி நிலையங்களில் ஃபீஸ் ஏன் அதிகரிச்சுட்டு போயிருக்கு? இந்த திமுக அரசு நாங்கள் மாணவர்களுக்காகவும் கல்விக்காகவும் முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு தொடர்ந்து புலம்பிகிட்டே இருந்தாங்க மீடியாஸ்ல எல்லாம். நாமளும் அதெல்லாம் தெரியாமல் ஏதோ நடக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் பள்ளிகளில் அதிகமாக ஃபீஸ் வாங்குறான்னு பள்ளிகளை நாம் குறை சொல்லிட்டு இருந்தோம். பள்ளிகளில் எவ்வளோ வீடியோ எடுத்து போட்டு நிறைய கேஸ் நடந்தது. ஆனால் இன்னும் வரைக்கும் இந்த விஷயம் வெளியே வரவே இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் ஆட்சி அமைஞ்ச உடனே இந்த விஷயம் எல்லாம் ஒவ்வொன்றா வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மக்களோட கல்வி தான் நம்ம நாட்டுக்கே மிக முக்கியமான அடித்தளமாக இருக்கிற விஷயம். கல்வி தான் நம்மளை எப்போவுமே மேலே கொண்டு போகும். அதுலேயே இவ்வளோ ஊழல் பண்ணி இவ்வளோ நாசம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இவங்க வேற எதை விட்டு வச்சுருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?